Samsung A36 5G 2031 வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி இந்த மொபைல் ஒன்று இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் அப்டேட் தான். வீடியோ சொல்ல போது சொல்றேன். Samsung A36 எப்படி இருக்குங்கிறதா இந்த வீடியோவில் பார்த்தலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் பேஜ், லிங்க் டிஸ்கஷன் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் மொபைலோட பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட சைஸ் பார்க்க சொல்லி தெரியும். உள்ள பார்த்தா சார்ஜர் இருக்காது. பாக்ஸ் ஓப்பன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கு. மொபைல் தவிர்த்து டைப் சி 2 டைப் சி கேபிள், யூசர் மேனுவல், சிம் செக்டர் பின் அவ்வளோதான் இருக்கும். மொபைலை பற்றி பார்க்கலாமா? மொபைலோட டிசைன் பொறுத்தவரை பேக் சைடு பார்த்தா கிளாஸ் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. லுக்கு பார்க்க நல்லாவே இருக்கு. கேமராவுக்கு பார்த்தா லீனியர் ஃப்ளோட்டிங் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருக்கு. சைடு ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் இருக்கு. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு அண்ட் 1200 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ்மே இருக்கு. பிரைட்னஸ் லெவலுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. HDR கண்டென்ட் பொறுத்தவரை பார்த்தா யூடியூப்ல சப்போர்ட் ஆகும். டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் 12 பிக்சர்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு மட்டும் இல்லை, மொபைலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு. நான் சாம்பிளுக்கு ஆடியோ கிளிப்பிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஆடியோ பிளே பண்றேன், கேட்டு பாருங்க. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. அப்படியே பேக் சைடு வந்து அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா, 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா. நான் இந்த மொபைல் எடுத்த போட்டோ கிளிப்பிங்லாம் போடுறேன். போட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டியுமே ஆட் பண்றேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 6 Gen 3ங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் பற்றி சொல்ல அப்படின்னா ஒரு நல்ல ப்ராசர் தான், ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தரும். சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்தவரை 1 UI 7.0 பேஸ்டான Android 15 கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். சாம்சங்னாவே அப்டேட்லாம் தரமாக கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தரமாக வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை 13 5G பேண்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.4 இருக்கு, வைஃபை பார்த்தீங்கன்னா 6 இருக்கு அண்ட் NFC சப்போர்ட்டுமே இருக்கு. பேட்டரி பொறுத்தவரை 5000 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் வந்து 8GB ரேம் அண்ட் 12GB ரேம்ல இருக்கு. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDR R4X இருக்கு. ரோம் பொறுத்தவரை 128GB அண்ட் 256GB இருக்கு. ரோம் டைப் பார்த்தீங்கன்னா UFX 2.2 கொடுத்துருக்காங்க அண்ட் IP ரேட்டிங்குமே இருக்கு. IP67 ரேட்டிங் இருக்கு. மொபைலோட ஃபிசிக்கல் பொறுத்தவரை டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 மைக் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன், பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் எம்டியாக இருக்குது. பாட்டம் சிம் ட்ரை இருக்குது. சிம் ட்ரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நானோ சிம் போட்டுக்கலாம். அடுத்து டியூல் மைக் இருக்குது. அடுத்து சார்ஜிங் போர்ட், அடுத்து ஸ்பீக்கர் இருக்குது. அடுத்து சாம்சங் மோடி AI ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா சர்க்கிள் டூ சர்ச் இருக்குது, ஆப்ஜெக்ட் எரேசர் இருக்குது, டெக்ஸ்ட் செலக்டர் இருக்குது, சில ஃபில்டர்ஸ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா AI ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஃபைனலாக மொபைலோட ப்ரைஸிங் பொறுத்தவரை பேஸ் வேரியண்டான 8+ 128GB பார்த்தீங்கன்னா 30K வரும். 30K இந்த மொபைல் ஒர்த்தா ப்ரோ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சாம்சங்கில் 5000 mAh பேட்டரி, 6 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், டீசெண்டான கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இருந்தால் போதும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கலாம். இந்த மொபைல் பற்றி வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதை இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.